எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களெல்லாம் பார்க்குறதில்ல. முதல்ல எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில். ஆக்சுவலி புயல் சொல்லியிருந்தாங்க, சைக்ளோன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தால் அந்த மழையிலையும் எல்லோரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லாக நிரம்பிப்பா. அதே மாதிரி எங்கள் படமும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணுன்றது நான் விருப்பப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்ன பேசணும்னு தெரியல, ஒரு பிளாங்க் ஆகிட்டேன் நான். பிகாஸ் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடவுளுக்கு ஏன் நன்றின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு பயணத்தை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சமீப காலத்தில் தமிழில் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை. எதுக்குன்னா, என்னோடய முதல் படம் ஹீரோவாக நடித்தது வந்து கருங்காலி. இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10-12 வருஷம் இருக்கும். கலைஞம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்பி வாசு சார் தான் சைல்டு ஆர்டிஸ்டாக மணி சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞம் சார். இதே இடத்துல தான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவிலாம் வந்து இதே இடத்துல தான், அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்தில் வந்து இதே மேடையில் தான் நாங்கள் சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ விஷால் அண்ணா, நான், திரு எல்லாருமே. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் வந்து ஜென்டில்மேன் 2 அந்த படத்தோட லான்ச்சில் கேடி குஜுமோகன் சார் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய படம் வள்ளுவன். இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும், அப்புறம் என்னோடய ஃபேமிலி, அப்பா அம்மா, என்னோடய சிஸ்டர், என்னோடய பிரதர்-இன்-லா, அவங்க குழந்தைங்க, அவங்க பையன் அங்கே உட்காந்துட்ருக்கார் அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர். ஸோ டைரக்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சனலாக ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார், என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட், எனக்கு ஃப்ரெண்ட். ஜெய்வேல் சார் ஒரு மேடைக்கு வரணும் சார், நீங்கள் ப்ளீஸ். நீங்கள் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸ். வரணும், கண்டிப்பாக வரணும். வாங்க ப்ளீஸ் வாங்க ஜெய்வேல் வாங்க. ஏன்னா ஜெய்வேல் சார் வந்து இந்த படத்துக்கு வேறு ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது. பட் போனாலும் பட் அவர் சார் பிஸியாக இருந்ததுனால அவர் அப்புறம் என்கிட்ட வந்தது. நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெய்வேல் சார் தான் இந்த மாதிரி நம்ம தம்பி இருக்கான், ஸோ நம்ம பையன், ஸோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தார். ஜெய்வேல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு, தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எல்லோரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா, சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க, கலராக இருக்கீங்க அப்படின்வாங்க. நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன், தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளே குட்டி பயம், என்னடா இப்படி சொல்கிறாங்களே. நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஆனால் மனசில் இருக்கும். ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லலான் இருக்கேன். பட் அந்த இடத்துக்கு இன்னும் நான் ரீச் ஆகலை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன்னு இருப்பார். ஓகேங்களா, சொல்லணும்னு இருக்கும், இப்போ சொல்கிறேன். கமல் சார் என்ன கலர், நல்ல செவச்சேன்னு இருப்பார். நம்ம தலை அஜித் சார் என்ன கலர், நல்ல செவச்சேன்னு இருப்பார். ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே. ஓகேங்களா, திறமை, அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன். ஓகேங்களா, ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளே எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அது ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான். ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சங்கர் சார் வந்து வந்தார், ஹைதராபாத்துக்கு வந்தார். ஜெய்வேல் சார் கூப்பிட்டு வந்தார். வந்தோன்னு கதையை சொன்னார். எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான், கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் சொன்னார். சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால் சொன்ன ஒரு விஷயம் என்னென்ன, இந்த கதையை கேட்டுட்டு சங்கர் சார், நம்ம சங்கர் சார், ஜென்டில்மேன் சங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம், ஒரு 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 ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு, கதை கேட்டு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால் கேட்டி குஞ்சுமோகன் சார் யாருன்னு தெரியாது, எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது, கீரவாணி சார் தெரியாது, ரஹ்மான் சார் தெரியாது, அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு. அந்த ஜென்டில்மேன் 2 கூட இல்லை எனக்கு. நான் பாடி இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கு, எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஜென்டில்மேன் 2ல் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது. சார்கிட்ட போய் அப்ரோச் ஆகினதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்து ஃபோன் பண்ணார். ஷைலு பிரதர், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா அவர் நினச்சா, பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும், பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி, அண்ட் அதோட உங்கள் பிரதர் சதீஷ் பிரதர், அம்மா அப்பா, ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான். அப்பா அம்மா
ஸோ அப்பா ரொம்ப நன்றி, அம்மா ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். உங்கள் பையன், நான் உங்கள் வீட்டு பையன். ஸோ அதனால் நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. பட் ஐம் ஸோ சாரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அப்பா இதே வடப்பழனியில் தான் அம்புலி பொம்மான்னு இருக்கும். அதில் அப்பா ஆர்டிஸ்ட், பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டரில் விட்டு படங்களை பார்க்க வச்சு, படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவார். சாப்பிட்டுட்டு என்னை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே விட்டுருவார், தியேட்டரில் விட்டுருவார். படம் பார்ப்பேன். அப்படி தான் சின்ன வயசில் வந்து பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எந்த படமே தெரியாது. குழந்தை நச்சரமாக போய் நடிச்சிட்டேன். வீட்டில் தேடிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டேன்னு தெரியல. ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தது தான். அப்போத்துலேருந்து நடித்து படித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன். ஸோ அதனால் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து இந்த படம் கதை கேட்டோன்னே இந்த கதை சூப்பராக இருந்தது. சங்கர் சார் சொல்லிட்டேன், யார் பண்ணுறாங்க கேமராமேன் கேட்கும்போது வெற்றிமாறன் சார் டீம்லேருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றிமாறன் சாருக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணார். கலைப்புலி தானு சார், அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தார். அப்புறம் லிங்கசாமி சார், போஸ் சார், அவருக்கு தேங்க் பண்ணணும். சேரன் சார், டைரக்டர் சேரன் சார், அவருக்கு. தேனப்பன் சார் கூப்பிட்டோன்னே பர்சனலாக வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், தேனப்பன் சாருக்கும். ஸோ அதனால் இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், ஜாம்பவாங்கள் இருக்காங்க. ஸோ பேரரசு சார், ஆர்வி உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நான் நேரம் கொஞ்சம் நாளுனால. அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார். ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடித்தவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால் வந்து இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடித்தோம், ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்வாங்க. நிஜமாக கஷ்டத்தை பார்த்தோம். கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாமல் ஷூட்டிங்லாம் போனோம். ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க, உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க. நிஜமாக உயிர் கொடுத்தாங்க நடித்தோம். ஏன்னா கதை சொல்லும்போது சில விஷயம் சொல்லிட்டு என்னை வந்து உயிர் போகிற அளவுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த இன்ட்ராகேஷன் சீன் பிரேமண்ணருக்கு தெரியும். ஒரு ட்ரம்மில் போட்டுட்டு, ஒரு ட்ரம்முக்குள்ளேயே பூராதுங்க உடம்பு. நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருப்போம், கொஞ்சம் பில்லாம் பண்ணியிருந்தோம். ஒரு தண்ணி ட்ரம்மில் போட்டுட்டு அது வெளியில் வர முடியாது. அந்த ட்ரம்க்குள்ளே இறங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்மோக்கு விட்டு அங்கே காலி ஆகிட்டேன். நான் அந்த சீன் பண்ணும்போது நான் முடிச்சுட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு. அங்கே ஒரு வாட்டி காலி. ஓகேங்களா, பட் இருந்தால் நல்லா வந்திருக்கு அந்த சீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். எனக்கு இப்போ தான் ஷைலூஸ் பிரதர் சொன்னார் எனக்கு, நாங்கள் பாட்டுக்கு இங்கே சாங்கு டுவெட்டு நல்லவங்கெல்லாம் போடும்போது இங்கே அப்ராட்லாம் வேணும், இங்கேயே நல்ல ஊர்லாம் இருக்குது. நம்ம சிக்மங்களூர் தாண்டி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சூப்பராக, அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போகலாம், ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க. சரி சூப்பராக ஜாலியாக நல்லா டுவெட் இல்லை நல்லா இருக்குன்னு போயிட்டு எல்லோரும் நல்லா போய் ரீச் ஆகிட்டோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பெர்மிஷன் இருந்தது, அதுக்கு மேலே பெர்மிஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்கே கொஞ்சம் ஹோல்டு இருக்குது பிரதருக்கு. நல்ல தைரியமாக உள்ளே போயிட்டார். போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க. எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க. கேமராமேன் சார்லாம் ஒரு காரில் ஏறிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, சாங் அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு மலை மேலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே காணும். கேமராமேன் சார் கார் காணும், இவங்க கார் காணும், நாங்கள் தனியாக ஆள் ஆகிட்டோம். அப்புறம் தான் சொல்கிறாங்க எனக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆள் சொல்கிறாங்க, இங்கே புலிகள்லாம் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு தெரியாது, புலிகிட்ட மாட்டிகிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு சொன்னது வந்து ஷைலு பிரதர் சொன்னார், ஆக்சுவலி புலியை பார்த்தாராம் இன்னைக்கு சொன்னார் எனக்கு. ஸோ இதெல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த படங்கள்லாம் இருக்குது. என் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போகிறான்னு கேட்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும்போது அஸ்வத் பிரதர் நல்லாயிருக்கும். என்ன எஃப்ஐஆர் படம் பண்ணார். பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினோடனே பிரதர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. ஸோ அஸ்வத் பிரதருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது என்னென்னா மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எடிட்டர்ஸ் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிஆர்ஓ யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தார், ஜான் சார் ப்ளீஸ் கம் அப். ஸோ அவருக்கும் வாங்க, அவர் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான். ஜான் சாருக்கும் நன்றி. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், அண்ட் நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும், அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்குது அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு பெயினோட தான் வீட்டுக்கு போவீங்க. ஃபஸ்ட்லேருந்து எப்படி வரும், இன்ட்ரெஸ்டிங்காக வரும். பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம். பிரதரோட சப்போர்ட்டாக இருந்த ப்ரீத்தி சிஸ்டர், அவங்களோட சிஸ்டர் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, பிரதர் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனில் வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமாக அப்படி தான் ஆரம்பித்தாங்க. பட் இது வந்து பெரிய படமாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஸ்கேலில் ஒரு கிராண்டியராக தான் இருக்குது இந்த படம். எந்த விஷயத்துலையும் இந்த சின்ன படமாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் தயவு செய்து என்னென்னா
புது ஹீரோ, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர் அப்படிலாம் பார்க்காதீங்க. ட்ரைலர் பாருங்கள், பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மார்னிங் ஃபஸ்ட் ஷோ, அந்த மார்னிங் 11 வர்ற ஷோக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானது தான் அடுத்தடுத்த ஷோஸ் வந்து ஃபுல் ஆகும். ஐ மீன் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏன்னா ஓடிடியில் பார்த்துக்கலான்னா அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள். பட் தியேட்டரில் பார்த்துட்டதுக்கப்புறம் ஓடிடியில் பாருங்கள். அது நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டேன்னா மன்னிச்சுருங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள் கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு. அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணியிருக்கோம். அண்ட் வேறு யார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின் ஆஷ்னா, ஸோ யூ ஆர் ஸோ ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நான் நினச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க. ஷீ இஸ் ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. அந்த பிரேமண்ணா அண்ட் உங்களோட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா பிகாஸ் யூ ஆர் மார்வலஸ் ஆக்டர். நான் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கேன் உங்களுது. அண்ட் அதே மாதிரி ராஜன் சார், அந்த அண்ணன், அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நடித்தவங்க எல்லாம் அதர். அப்புறம் ஷைலு பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, இவர் கலக்குன்னு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிரட்டியிருக்காரு, லுக்கெல்லாம் மாற்றிட்டாரு. லாங் ஹேர் இருந்தது. பிரதர் வந்து இப்போ நல்லா ஸ்மார்ட்டாக ஹீரோ நடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க பிரதர் என்ன. ஸோ ஐ திங்க் அவரே ஹீரோ நடிச்சிருவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெடி ஆகிட்டாரு. ஸோ நல்ல லாங் ஹேர்லாம் வச்சுருந்தார். பாஸ்கர் அண்ணன் ரொம்ப நன்றின்னு. பாஸ்கரன் நாங்கள் ஒயிட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் எங்களை ஃபுல்லாக தலைமை தாங்கினது. அதே மாதிரி பாலா பிரதர், ப்ரொடியூசர் பாலா பிரதர், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.